வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர். பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டையே ஒரு ஆட்டம் காண வைத்துட்டு இருக்க நிலையில் புயல் என்றால் என்ன அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். புயல் அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். இந்த வீடியோ மூலமாக புயல்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புயல் பொதுவாக எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காற்றிலிருந்து தான் புயலுங்கிறது ஆரம்பமாகுது. பொதுவாக காற்று அப்படின்னாவே இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று வெப்பக்காற்று, இன்னொன்று குளிர்ந்த காற்று. இந்த வெப்பக்காற்று எப்போவுமே ஈஸியாக மேல் நோக்கி பயணிக்கிறது. காற்றோட தன்மையே எப்போவுமே கீழிருந்து மேல் பயணிக்கிறது தான் காற்றோட தன்மை. அப்படி இருக்கும்போது இந்த வெப்பக்காற்றானது கீழிருந்து மேலே ஈஸியாக பயணித்து விடுகிறது. ஆனால் இந்த குளிர்ந்த காற்றுங்கிறது கீழிருந்து மேல் செல்ல தாமதம் ஏற்படுகிறது. ஒரு சிறு தாமதம், ரொம்ப இல்லை, ஒரு சிறு தாமதம் ஏற்படுகிறது. இந்த தாமதம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனின் தாக்கத்தால் தண்ணீர் நீராவியாக மாற்றப்படுகிறது. நீராவியாக மாற்றப்பட்ட அந்த தண்ணீர் காற்றுடன் கலந்து விடுகிறது. இந்த காற்றுடன் கலந்ததனால தான் அந்த காற்று ஈரப்பதத்தை அடைந்து அது குளிர்ந்த காற்றாக மாறுது. அப்போ குளிர்ந்த காற்று அதில் நீராவி இருக்கிறதுனால அதனால் சீக்கிரமாக வெப்பக்காற்று மாதிரி மேலெழும்பி செல்ல முடியறதில்லை. இப்போ இந்த நிலையில் அந்த மேலெழும்பி செல்ல முடியாத நிலையில் அந்த இடத்துல ஒரு இடைவெளி உருவாகிறது. அந்த இடைவெளி உருவாகும்போது அதையே நிரப்ப வளிமண்டலத்தில் இருக்கும் காற்று முற்படுகிறது. அப்படி வளிமண்டலத்தில் இருக்க காற்று கீழ் நோக்கி அதிகமாக வரும்போது அது ஒரு அழுத்தமாக மாறுகிறது. அந்த அழுத்தத்தை தான் காற்றழுத்தம் என்று சொல்கிறார்கள். இந்த அழுத்தம் தீவிரமடையும் போது அது புயலாக மாறுகிறது. ஸோ இதுதான் புயல்னு சொல்கிறாங்க. இந்த புயல் கரையை கடக்குது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கரையை கடக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, புயல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடலில் தான் ஆரம்பிக்கிறது. எதனால் கடலில் ஆரம்பிக்குதுன்னா அதிகமான தண்ணீர் நீராவியாக மாற்றப்படுகிறது கடலில் தான். அந்த இடத்துல தான் குளிர்ந்த காற்று அதிகமாக மேல் எழும்பி செல்லுகிறது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த நிகழ்வே ஆரம்பமாகுது. அதனால் புயலுங்கிறது எப்போவுமே கடலில் ஆரம்பிக்குது. கடலில் ஆரம்பித்த அந்த புயல் காற்றின் திசை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி பயணம் செய்யும்போது அது நிலப்பரப்பை நோக்கி நகருகிறது. நிலப்பரப்புன்னு இல்லை, அது கடலை நோக்கியும் செல்லும், நிலப்பரப்பை நோக்கியும் செல்லும், எப்படி வேணாலும் செல்லலாம். அந்த காற்றின் திசையை பொறுத்து அந்த புயலானது மாறி நகர்ந்து செல்கிறது. அப்படி நகர்ந்து செல்லும்போது அது எந்த ஒரு நிலப்பரப்பை அடையுதோ அதைத்தான் அந்த கரையை தொடும்போது, அதாவது அந்த கரையை தொட்டு அந்த பக்கம் போகும்போது அது கரையை கடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த கரையை கடந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று கடலில் இருக்கிற வரைக்கும் அந்த நீராவி குளிர்ந்த காற்றோட தன்மை அதிகமாக இருக்கிறனால அது மேல் எழுப்பி செல்ல முடியாத நிலை இருக்கிறனால அந்த காற்றழுத்தம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இதே நிலப்பரப்பை அடைந்து அது நிலப்பரப்பத்திலேருந்து உள்ளே செல்ல செல்ல இந்த தீவிரம் குறையிறது. அப்போ புயலோட தீவிரம் நிலப்பரப்புக்குள் உள்ளே செல்ல செல்ல இது குறைஞ்சி போக போக வலுவிழந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. அந்த வலுவிழந்ததை தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்கிறாங்க. அது போக போக இன்னும் ஊடுருவி உள்ளே போக போக காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி அது மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் புயலோட ப்ராசஸ். புயலுங்கிறது இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதையே கணிக்கிறதுக்காகத்தான் நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வானிலை ஆய்வு மையங்கள் நிறைய இருக்குது. இந்த கணிப்பு மிகப்பெரிய சேதத்தை முன்கூட்டியே நமக்கு கணித்து சொல்லியிருந்தால மிகப்பெரிய சேதத்தை நம்மளால் தடுக்க முடிகிறது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். புயலுங்கிறதா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.